அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஹைனா ஃபுட் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஷை டிஷ் தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்திக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் கிரேவி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்ருப்பீங்க. ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி குட்டியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். எந்த அளவுக்கு குட்டியாக நறுக்கணுமோ அந்த அளவுக்கு குட்டியாக நறுக்கிக்கிட்டிங்கன்னா வதங்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து 2 பெரிய சைஸ் தக்காளியை வந்து நான் இதே மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு காரத்துக்கு வந்து நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு டேஸ்ட்டுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், அவ்வளோதான். இது எல்லாமே போட்டு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப சேர்த்துற வேண்டாம். ஏன்னா நம்ம எல்லாமே குட்டியாக நறுக்கி போட்டுக்கனால சீக்கிரம் உங்களுக்கு வதங்கிடும். இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். எல்லாத்தையும் ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து நீங்கள் மூடி போட்டு விசிலுக்கு வச்சுருங்க. ஒரு 5 விசிலுக்கு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா குழஞ்சி வந்திருக்கும், உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு விசில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் வந்து திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ட்ரையாக வந்து வச்சுக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு போதும் அப்படின்றதுனால இதோட நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு எதுவும் பத்தலை அப்படின்னா நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லியை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஒரு சூப்பரான சப்பாத்திக்கு சைட் டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து தக்காளி வெங்காயம் வச்சு மட்டும் இது ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சப்பாத்திக்கு வச்சு நீங்கள் சாப்பிடும்போது. இது மாதிரி ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் இதை தான் பண்ணுவீங்க வீட்டில். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். 1 வீக்காகவே நம்ம சேனலில் நான் வீடியோஸ் எதுவுமே போடவே இல்லை. கொஞ்சம் எனக்கு த்ரோட் பெயின் அப்படின்றதுனால என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியலை. ஸோ இனி வர வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். நான் டெய்லியே போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.